ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு ஆத்திரம் அவசரம்னு டக்குன்னு என்ன பண்றோம், கழுத்துல காதுல இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறோங்க. ஆனா வைக்கும் போது ஈஸியா இருக்கு, அதை திரும்பி மீட்டுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு இல்லையா? அடகு வைத்த நகையை எளிமையான முறையில் மீட்க முடியுமா? அது என்ன முறை? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், பொதுவாவே நிறைய பேர் பாத்தீங்களா, ஒரு எமர்ஜென்சிக்கு நகையை போய் அடகு வைப்பாங்க சார். ஆனா அதை மீட்டுவதற்குள்ள நிறைய பேர் மீட்டவே முடியாம அதை அப்படியே விற்கவும் செஞ்சிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு சொல்லிருக்கீங்க சார். அதாவது அடகு வைத்த நகை ஈஸியா மீட்டணும்னாக்க அதற்கான வழிபாட்டை உங்ககிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நகையை வச்சே அதை ஈர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கேட்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார். அதை எப்படி பண்ணணும் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நீங்க நகை இதெல்லாம் நமக்கு அதிகமா போட்டு அனுபவிக்கிறதுக்குரிய ஸ்தானம் 4ஆம் பாவம். அதிகம் அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் என்பது என்ன? 4ஆம் பாவம். இப்ப அதற்குரிய விஷயத்தை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா மக்களை நகையை வழிபடுங்க நகை வழிபடுங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா எப்படி வழிபடுறதுன்றது அவர்களுக்கு தெரியல. இப்ப இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னாமா, ஒரு படி பச்சை அரிசி, ஒரு தாமரை பூ, புரியுதுங்களா? ஒரு பவளம். பவளம் இல்லாதவர்கள் குன்றின் மணி யூஸ் பண்ணலாம். பவளம் இல்லாதவர்கள் என்ன பண்ணிக்கலாம்? குன்றின் மணி ஒரு 4 எண்ணிக்கையில். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நம்மிடத்தில் எந்த அளவிற்கு தங்கம் இருக்கிறதோ அந்த தங்கத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு காயினா இருந்தா கூட ஓகே தான். அது கூட ஒரு ஒற்றை தாமரை மலர். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாக்கோலம் போடுறதுக்கு மாவை என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டா அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நகையை மீட்கக்கூடிய வழிபாடு என்பது எப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ரேவதி நட்சத்திரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூர நட்சத்திரத்தில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? குறிப்பா 3 இவங்க எல்லாமே சுக்கிர காரகத்துவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். இவங்க எல்லாருமே யாரு? சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆகையினால் இதெல்லாம் நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். பூச நட்சத்திரமும் சிறந்த நட்சத்திரமாகவே இதற்கு கருதப்படுகிறது. சார், எங்களுக்கு நட்சத்திரம் எல்லாம் பார்க்க தெரியாது, அந்த அளவுக்கு நாங்க இது இல்லை, என்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம், இல்லைன்னா பௌர்ணமி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இது எல்லாமே நமக்கு இழந்த பொருளை திருப்பி தரக்கூடிய பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது இந்த நாட்கள் எல்லாம் பயங்கர வைப்ரேஷன் கிடைக்கும். அதுல குறிப்பா இந்த பூச நட்சத்திரம், பௌர்ணமி, ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நாள் இருக்கு இல்லைங்களா, இது ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டு பூஜை அல்லது பூஜை ஹால்ல இருக்குதான்றத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு வாழை இலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு வாழை இலை. அந்த வாழை இலையில ஒரு படி பச்சை அரிசியை என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம கலசம் வைக்கிறதுக்கு எப்படி வைப்போம் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா நிரப்பிக்கணும். நிரப்பிட்டு அந்த பச்சை அரிசியில வைத்திருக்கக்கூடிய பவளம் அல்லது குன்றின் மணியை வைத்தா போதுமானதாக இருக்கும். எதோடு? பச்சை அரிசியோடு. என்னை பொறுத்தவரை 100% பவளம் இருந்தா பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பச்சை அரிசி நம்ம நிரப்பிக்கிறதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தாமரை பூவை வைக்கணும். புரியுதுங்களா? செந்தாமரை என்ன பண்ணணும்னா வைக்கணும். அந்த செந்தாமரையை நல்லா மலர விட்டுட்டு, செந்தாமரை மலர்ந்ததற்கு பிறகு அதோடைய மத்தியம பாகத்துல என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அந்த சிறு தங்கத்தை வைக்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இது நல்லா கவனிச்சுக்கணும். சந்திரன் என்பது பச்சை அரிசி, அது நீரினுடைய மாற்று வடிவம். புரியுதுங்களா? தாமரை என்பது அதுல மகாலட்சுமி உறைந்திருக்கிறது, பூச நட்சத்திரத்தின் குறியீடு. அதுல உள்ள இருக்கிற தங்கம் தான் மகாலட்சுமி. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ இதை கிழக்கு நோக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இலை அந்த நம்ம வடக்கு நோக்கி உட்காந்து அர்ச்சனை பண்ணணும். நம்ம எப்படி நார்மலா பூஜை ரூம் எல்லாரும் வீட்லயும் கிழக்கு நோக்கி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த படையல் போட்டாலே போதுமானது. அந்த இலைக்கு முன்பாக, இப்போ இலை இப்படி நம்ம போட்டிருக்கோம்னா அதற்கு முன்பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இரட்டை மீன் குறியீடு. அது எதனால வரையணும்னா மாக்கோலத்தால வரையணும்.
புரியுதுங்களா? இரட்டை மீன். இரட்டை மீன் என்பது ரேவதி நட்சத்திரத்தின் குறியீடு. அதில் சுக்கிரன் உச்சம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது மகாலட்சுமிக்குரிய அஷ்டமங்கலம், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அஷ்டமங்கலம் இருக்கு. சிவனுக்குரிய அஷ்டமங்கலம்னு இருக்கு, அம்பாளுக்குரிய அஷ்டமங்கலம்னு இருக்கு, மகாலட்சுமிக்கு அஷ்டமங்கலம் இருக்கிறது, பெருமாளுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வமும் அது மகிழ்ந்து வளரக்கூடிய குறியீடுகள் இருக்கிறது. அந்த அஷ்டமங்கலத்தை பத்தி தான் நம்ம பண ஈர்ப்பு விதி வகுப்புல எல்லாம் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம அப்புறம் சொல்லலாம். அதுல மகாலட்சுமிக்குரிய அஷ்டமங்கலங்கள்ல பூரண கும்பம், கண்ணாடி, விளக்கு, நந்தி பகவான், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அதில் ஒன்று இரட்டை மீன். அதில் ஒன்று என்ன? இரட்டை மீன். அந்த இரட்டை மீன் நீங்க பண்டைய மன்னர்கள், அதுவும் குறிப்பா அந்த மதுரை பக்கம்லாம் போய் வீடை நம்ம பார்த்தோம்னா தலைவாசல்ல 2 மீன் இருக்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். அந்த இரட்டை மீன் அப்படின்னாலே நமக்கு செல்வத்தை கொடுப்பதுதான். புரியுறதா? அப்ப அந்த இரட்டை மீன் நம்ம எப்படி போகணும்னா 2 மீன்களையும், அதாவது இப்படி வளைந்து, அதாவது முகத்தினுடைய தன்மை 2 மீன் இப்படி இருக்கிற மாதிரி, அதனுடைய வால் பகுதி இப்படி சுருட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா வரைய வேண்டியது அவசியம். இல்லைன்னா 2 மீனையும் சமமா வரைந்தாலே என்னன்னா போதுமானது. இந்த மாதிரி இரட்டை மீனை நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி மாக்கோலமாக வரைந்து விட வேண்டும். இப்போ இதை நம்ம எப்ப வழிபடலாம்? வெள்ளிக்கிழமையில கரெக்டா சுக்கிரஹோரையில காலையில 6 to 7 இருக்கு, மதியம் 1 to 2 இருக்கு, இரவு 8 to 9 இருக்கு. இதுல சாதாரணமா எங்களுக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க இந்த வெள்ளிக்கிழமையில இந்த டைம்ஸ்ல யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். இல்ல சார் எங்களுக்கு அதை பத்திலாம் நல்லாவே தெரியும், உங்க வீடியோ பார்த்து அதெல்லாம் நாங்க பழகிக்கிட்டோம்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கும் பொழுது காலையில நல்ல நேரம் பார்த்து பண்ணலாம். இல்லையா பௌர்ணமி திதி வரும் பொழுது மாலை நேரத்தில், பௌர்ணமி வந்ததற்கு பிறகு செய்யலாம். குறிப்பா சுக்கிரஹோரை இதை சூஸ் பண்ணிக்கணுமா? சுக்கிரஹோரையில இல்ல, பௌர்ணமி திதி தான். அந்த 6 மணிக்கு மேல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரம் இருந்தாலே போதுமானது. அந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிற டைம்ல நல்ல நேரம்னு கேலண்டர்ல போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானது. இந்த டைம்ல நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். அர்ச்சிக்கக்கூடிய மலருக்கு எது எடுத்துக்கணும்னா பவளமல்லி இல்லைன்னா மல்லிகைப்பூ, இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பவளமல்லி இல்லைன்னா மல்லிகைப்பூவை எடுத்துக்கிட்டு அம்பாளுடைய 108 போற்றிகள், மகாலட்சுமியினுடைய 108 போற்றிகளை சொல்லி நாம ஒவ்வொரு பூவா என்ன பண்ணணும்? அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தங்க நகையின் மேல போடணும். ஏன்னா தங்கத்தின் வடிவாக அங்க மகாலட்சுமி என்ன பண்றாங்க? எழுந்தருளுகிறார். அப்ப அந்த 108 போற்றிகள் செய்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம், நெய்வேத்தியமாக என்ன? பால் பாயாசம், அன்னாசி பழம், மாதுளை பழம், வெற்றிலை பாக்கு, இதெல்லாம் தாம்பூலத்துல நம்ம எப்போதுமே வைப்போம் இல்லையா, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வழிபட்டதற்கு பிறகு நெய்வேத்தியம் முடித்துட்டு அதை வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும், வெளிநபர்களுக்கு கிடையாது, வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் அந்த நெய்வேத்தியத்தை உண்டு மகிழ விரைவில், அதாவது அடகு போன பொருள் வீடு திரும்பும் என்று சொல்லப்படுகிறது. இது நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் அடைந்த பரிகாரம். ஏன் இது எப்படி சார் ஆகுது? இதுக்கான காரணம் எங்கிருந்து? இது நீங்க எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க? ஒரு குண்டுமணிதாக வச்சா எல்லாமே வந்துருமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா தெய்வங்களுடைய எந்திர ஆகர்ஷணத்தினுடைய ஈர்ப்புத்தன்மை, பலிபீடம்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த பலிபீடத்திலிருந்து தெய்வம் நிற்கின்ற பீடம் வரையிலும் இருப்பதினுடைய குறியீடு பத்மம் தான். நீங்க எல்லா தெய்வத்தினுடைய பாதத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த பத்மத்தின் மேலதான் என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வமே நிற்பாங்க. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அதே போல அதாவது பச்சை அரிசிக்கு ஈர்க்கும் தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். பச்சை அரிசி ஃபேஸ் பேக் போட்டா கூட ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஜொலிக்கும். அதனால இந்த பச்சை அரிசிக்கு ரொம்ப ஆகர்ஷண தன்மை அதிகம் இருக்கிறதுனால தான் ஒரு தெய்வத்தை நீரில் ஆகர்ஷணம் பண்ணி கும்பாபிஷேகத்துல பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க தெரியுமா? அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா பச்சை அரிசி நெல் மேலதான் கலசத்தையே வைத்து அதற்குள் இறைவனை மந்திரபூர்வமாக நீரில் இறக்கிதான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. அப்போ இந்த பச்சை அரிசிக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உரிய தேவதையை அந்த தாமரை பூவில் எழுந்தருளச் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. புரியுதுங்களா? அதற்கு பின் அந்த அரிசியை நாம என்ன பண்ணணும்னா சர்க்கரை பொங்கலிட்டு சாப்பிட வேண்டும். புரியுதுங்களா? குன்றின் மணி போட்டீங்கன்னா அதை தெளிவா பார்த்து என்ன பண்ணிடுங்க? எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல அந்த அரிசியை சர்க்கரை பொங்கல் பண்ணி வீட்லயே நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதுவும் வெளிநபருக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அது நம்ம வீட்டுக்கு, லட்சுமி சுயநலத்திற்குரியவர். லட்சுமி யாரு? நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கிறவங்க, வெளியில உள்ளவங்களுக்கு கிடையாதுன்றதுனால தான்
தண்ணி மோர் கூட வெள்ளிக்கிழமைனா வெளில விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம சொன்னதுக்கான காரணம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாணயம் இருக்கு இல்லையாமா, அந்த நாணயம் நம்ம வந்து நாணயமோ நகையோ எதை வச்சு தாமரைக்குள்ள பூஜை பண்றோமோ அதை பணப்பெட்டியில, அதாவது ஒரு ரெட் கலர் பட்டு துணியில நீங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கான வருமானத்தை, உங்கள் தொழில் மேன்மையை இந்த பரிகாரம் வளர்க்கும். வருமானத்தையும் தொழில் மேன்மையும் அதற்குரிய நபர்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு பின் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பொருள் வரவு வரும். வீட்டில் நீங்க சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க, வெளியே கிளம்பி போகணுன்ற சிந்தனையை இது தூண்டி விட்டுரும். அதற்கு பிறகு அந்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானாக வந்து சேரும். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.